Welcome to CAPFSI 2024 Crash Course. நம்மளோட previous question general studies series இது part 3. Question number 1. In India, which are the following mode of transportations reduces transshipment losses and delay in supply of petroleum gas இருக்குல்ல. இந்த கொஸ்டின் நம்ம லாஜிக்காவே வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ ரோடு அண்ட் ரயில்வே வாட்டர்வேஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பா டிரான்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன ஆகும்? ஒண்ணு வந்து என்னன்னா டிலே ஆகும், அது எல்ஸ் வந்து ரொம்பவே லாஸ் ஆகும். ஏன்னா பெட்ரோலியம் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி வந்து வெயிட் லூஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கண்டெம்பரரியா சமகாலத்துல யூஸ் பண்ற பெஸ்ட் மெத்தட் என்னன்னா பைப்லைன் மூலம் என்னன்னா டிலேவை வந்து என்னன்னா குறைக்க முடியும். பிளஸ் வந்து என்னன்னா அந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் லாஸுமே வந்து என்ன குறைக்க முடியும். இப்ப நம்ம நிறைய பெட்ரோல் பங்க் போனாலுமே வந்துன்னா அங்க எப்படி பெட்ரோலியம் கேஸ் எல்லாம் வருதுன்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் பைப்லைன் மூலம் தான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. சரிங்களா? இது கொஞ்சம் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம லாஜிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 2. ஃப்ரம் விச் கண்ட்ரி ஹாஸ் அ கான்செப்ட் ஆஃப் மார்ஷியல் லா விச் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபாரோன்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா மார்ஷியல் லா பத்தி பேசுறாங்க பிளஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல. நம்ம இதுல நிறைய பேர் வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து என்னன்னா மார்ஷியல் லா பத்தி பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. அது கிடையாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து 12ல இருந்து 35 வரைக்கும் வரும். ஓகேவா? ஆனா நிறைய பேர் 14ல இருந்து 32 தான் வந்து ஃபேமஸ். 32வது ஆர்டிகல் வந்து ரிட்ஸ் பத்தி பேசும். 14வது ஆர்டிகல்ஸ் வந்து ரைட் ஈக்குவாலிட்டி பத்தி பேசும் சொல்லுவாங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும் வரும். சரிங்களா? இதுல இந்த 33வது ஆர்டிகல் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆர்டிகல் எதை பத்தி பேசும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு ஆர்ம்டு ஃபோர்ஸ் பத்தி பேசும். அதாவது இப்ப ஆர்ம்டு ஃபோர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் இருக்க ரைட்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 34ல என்ன சொல்லுவாங்கன்னா மார்ஷியல் லா அதுதான் வந்து என்ன அப்படின்னா ராணுவ வந்து என்ன சட்டம் வருது. இப்ப ராணுவ சட்டம் வந்துருச்சு அப்படின்னா அடிப்படை உரிமைகள் எதுவுமே வந்து என்ன பொருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து எந்த கண்ட்ரியுமே வந்து என்னன்னா மார்ஷியல் லாவை வந்து விரும்ப மாட்டாங்க. சரிங்களா? அடுத்து 35 இந்த ஆர்டிகல் என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து என்ன அப்படின்னா பார்லிமெண்டால மட்டும்தான் வந்து என்ன அப்படின்னா கொண்டு வர முடியும்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன ஆர்டிகல் 16 பார்த்தீங்களா? இது ரைட் டு வந்து என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டின்னு இருக்கும். இதுல ஒன் ஆஃப் த வந்து என்ன சப் கிளாஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பார்லிமெண்ட் மே பை லா தான் வந்து என்னன்னா ரெசிடென்ட் அஸ் அ கிரிட்டீரியா வித்தின் த ஸ்டேட் வந்து கொண்டு வர முடியும்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்லாம் எழுதணும்னு வச்சுக்கலாம். அதுல என்ன சொல்லுவாங்க தமிழ் வந்து கட்டாயம் வந்து என்ன அப்படின்னு இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்டிகல் 16 யூஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ல கேட்டிருப்பாங்க. பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இது அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? சரி, இது எல்லாமே வந்து என்னன்னா கான்செப்ட். ஓகே, சரி. இப்ப என்னன்னா அவன் கேட்கிற கேள்வி வந்து ஆர்டிகல்லாம் கேட்கல. அவன் கேட்கறது யாருகிட்ட இருந்து பாரோ பண்ணதான் கேட்கறான். நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு வந்துட்டாவே யாருட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம பிரிட்டன். ஓகேங்களா? ஏன்னா பிரிட்டன் தான் நம்மகிட்ட இருந்து வந்து நிறைய சொல்லிட்டு போனா அவன்கிட்ட இருந்து தான் நம்ம வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருப்போம். சரிங்களா? அப்ப டைரக்டா என்ன சொல்லலாம் யூகேவோட இதுதான் வந்து நம்ம பவரோ பண்ணிருக்கோம். நாட் ஜஸ்ட் வந்து என்ன பிளைன் பவரோவிங். நம்ம வந்து என்னன்னா அந்த இருக்கிற ஆர்டிக்கலை எடுத்துட்டு நம்ம நாட்டுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு அளவு வந்து என்னன்னா மாத்திருப்போம். சரிங்களா? சோ ஆர்டிக்கல் வந்து என்னன்னா நாவத்துல வச்சுக்கோங்க. பிளஸ் வந்து என்னன்னா எங்க ஃபாலோ பண்ணது யூகே. இதுதான் வந்து இந்த கொஸ்டின்ல இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 3. கோபாகபானா பீச் வந்து என்ன சிட்டுவேட்டட் அப்படின்னு கேட்கறாங்களே. இது என்னன்னா கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணி வந்து ஒரு கொஸ்டின். சரிங்களா? எப்போதும் எஸ்எஸ்சில வந்து என்னன்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர் அப்ப கேட்பாங்க. அது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்க்கு வந்து தெரியாம தான் இருக்கும். அதனால நீங்க ஒரி பண்ண தேவையில்ல. இப்ப இது எங்க வந்து லொகேட்டட் இருக்குல்ல, இதை நம்ம எலிமினேஷன் வச்சு யூஸ் பண்ணலாம். அதாவது கோபா அப்படின்னு இருக்குல்ல, இப்ப கோபா அமெரிக்கா அப்படின்னு வந்து என்னன்னா சாம்பியன்ஷிப் வந்து என்ன நடத்திருக்கோம். நீ ஃபுட்பால் ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப வந்து என்ன ஈஸியா தெரிஞ்சிருக்கிறேன். கோபா அமெரிக்கா சாம்பியன்ஷிப் இது எங்க நடக்கும்னா சவுத் அமெரிக்கனோட வந்து என்னன்னா அங்க வந்து என்னன்னா சாம்பியன்ஷிப் நடத்துவாங்க. சோ இதுல நீங்க என்ன சொல்லலாம் பெரு வந்து சவுத் அமெரிக்கா தான். ஆனா ஆஸ்திரேலியா எலிமினேட் பண்ணலாம், மெக்சிகோ வந்து எலிமினேட் பண்ணலாம், பெரு அண்ட் பிரேசில் இதுக்குள்ளதான். அப்ப 50% வந்து என்னன்னா கரெக்டா இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. சரிங்களா? இந்த ரெண்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணா இதுலயுமே நம்மளுக்கு தெரியாதுல. அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து பிரேசில். சரிங்களா? ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ல இருந்து எல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்க. இப்ப நான் 2 days முன்னாடி வந்து என்னன்னா இந்த பீச் ரிலேட்டட் ஏதாவது நியூஸ் இருந்தான்னு பார்த்தோம். ஒண்ணுமே கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் போட்டிருந்தாங்க. என்னன்னா ஒரு சிங்கர் மடோனா வந்து என்னன்னா உங்களுக்கு கான்செர்ட் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ண போறாங்க, ஃப்ரீ கான்செர்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பெருசா நான் வந்து என்னன்னா எந்த ஒரு கண்டக்ஷனும் இதுல இல்ல. சரிங்களா? சோ அதனால ரேண்டமா ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு மெத்தட் ஃபார் வந்துன்னா ரிஃபைனிங் இம்பியூர் மெட்டல் அப்படின்னு சொல்றாங்களே. சோ இந்த ஃப்ளோ சார்ட்டை பாருங்களேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, ஓரையில இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அயன் ஓரே அப்படிலாம் சொல்றோம்ல, அதெல்லாம் ரா மெட்டீரியல். அதுல இருந்து நான் மெட்டல் வந்து என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்றதா ஸ்டீல். சரிங்களா? சரி, இப்ப ஓரேன்னு இருக்குல்ல, அதை எதை மாத்துவாங்க அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் ஓரேவை மாத்துவாங்க. இது எதை டெக்னிக் யூஸ் பண்றாங்கன்னா கிராவிட்டி செப்பரேஷன் சொல்றாங்க. ஃப்ராத் வந்து என்ன ஃப்ளோட்டேஷன்ஸ், மேக்னெட்டிக் செப்பரேஷன், லீச்சிங். இதன் மூலம் என்ன பண்ணுவாங்க கான்சென்ட்ரேட்டட் ஒரே மாத்தினதுக்கு அப்புறம் வந்து மெட்டலா பிரிப்பாங்க. இந்த மெட்டலா பிரிக்கிறதுக்கு 3 டிவிஷன்ஸ் இருக்கு. ஒன்னு மெட்டல் ஆஃப் ஹை ரியாக்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரோலைட்டிக் ரேடியேஷன் ரிஃபைனிங் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? இதே
மாடரேட் ரியாக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சினேஷன் ரோஸ்டிங் மெத்தடை யூஸ் பண்றாங்க. ஸோ மெட்டல் ஆஃப் லோ ரியாக்டிவிட்டி அப்படின்னா ரோஸ்டிங் வந்து யூஸ் பண்றாங்க சரியா. இதே நான் தமிழ்லயுமே வந்து கொடுத்துருக்கேன். தாதுன்னு கொடுத்துருக்கோம், செறிவூட்ட வந்து பட்ட தாது கொடுத்துருக்கோம், அதுக்கு 3 இது சரிங்களா. இப்ப என்ன அப்படின்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ண வந்து என்னன்னா ரிஃபைனிங் மெட்டலுக்கான எது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 4 ஆப்ஷன் பாருங்களேன். பெப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங், போலிங் ரிஃபைனிங், லிக்விடேஷன் ரிஃபைனிங் அப்படிலாம் அங்க இல்லவே இல்லை. ஸோ இருக்கிற ஒன்னே ஒன்று வந்து இந்த எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் ரிஃபைனிங். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் மெத்தட் டு ஃபார் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் த ஓரே சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா எஸ்ஐ யூனிட் தான் கேட்டிருக்காங்க, அதுவும் டெரிவேட் யூனிட் சரிங்களா. இப்ப ஜூல் இஸ் அ யூனிட் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் கரெக்டா இங்க பாருங்களேன், இங்க இருக்கும் ஜூல் ஓகேவா. சோ ஜூல் வந்து இங்க இருக்குல்ல, இது எதோட வந்து என்ன அப்படின்னா யூனிட்னா எஸ்ஐ யூனிட்னா ஒர்க். இது 3 இருக்கும், எனர்ஜி இருக்கும், ஒர்க் இருக்கும், ஹீட் இருக்கும். இந்த அதாவது எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல் தான், ஒர்க்கோட எஸ்ஐ யூனிட்டுமே வந்து என்ன ஜூல் தான், ஹீட்டோட எஸ்ஐ யூனிட்டுமே ஜூல் தான் சரி. அதை தெரிஞ்சுக்கேன். இப்ப எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி வந்து என்னன்னா வாட்னு சொல்றாங்களே, இப்பதான் சொன்னேன் அது எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் வந்து என்ன ஜூல் தான். ஆனா எது வாட் வந்து எதுக்கு வரும் அப்படின்னா பவர் ஆர் வந்து ரேடியன் வந்து ஃபிளக்ஸுக்கு வரும் சரியா. மூணாவது பாருங்க, ஜூல் செகண்ட் ஆல்சோ யூனிட் ஆஃப் எனர்ஜி. இதை நம்ம பார்த்து ஈஸியா எலிமினேட் பண்ணலாம். செகண்டுக்குலாம் வந்து என்ன டெஃபினட்டா வந்து எனர்ஜியோட யூனிட்டா வராதுல, அதனால இது வந்து எலிமினேட்டட் ஓகேங்களா. இப்ப யூனிட் ஆஃப் பவர் வந்து என்ன ஜூல் ஆர் நியூட்டன் சொல்றாங்க. நம்மளோட இதுங்க பாருங்களேன், இப்பதான் சொன்னேன் பவரோட யூனிட் என்ன அப்படின்னா வாட் ஓகேங்களா. ஜூலுக்கான இதை சொல்லிட்டேன், எனர்ஜி, ஒர்க் அண்ட் ஹீட். ஸோ நியூட்டன் வந்து என்னன்னா இதுல வராது சரிங்களா. ஸோ இது வந்து என்னன்னா ஒத்துருச்சு. நியூட்டன் வந்து என்ன நம்ம ஃபோர்ஸ் வெயிட் இதுக்கு தான் வந்து எஸ்ஐ யூனிட். இது எல்லா எஸ்ஐ யூனிட்டுமே நான் ஒத்துருச்சுங்க. நம்மளோட 2024 எக்ஸாம் கேட்கும் போது வந்து டெஃபினட்டா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 6th கொஸ்டின் பாருங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இது நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு அசம்ஷன் கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் சரிங்களா. இப்ப ஜாயிண்ட் லயபிலிட்டி குரூப்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் லேட்டர் ஓகேங்களா. அதாவது என்னன்னா நம்ம 1990ஸ்க்கு அப்புறம் தான் வந்து எப்ப எல்பிஜி ரிஃபார்ம் வந்துச்சோ அப்பதான் இதெல்லாம் உள்ள வந்தது சரிங்களா. அடுத்து செல்ஃப் ஹெல்ப் குரூப், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நிறைய வாட்டி வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன். இது எல்லாம் எப்ப வந்துருக்குன்னா 1990ஸ்ல தான் வந்திருக்கும். அதுவும் வந்து என்ன பங்களாதேஷ் ஒருத்தர் அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட இம்பார்ட்டன்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய நேஷனுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி கிராமின் மாடல் பேங்க்ஸ் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா லேட்டர் பீரியட்ல தான் வந்திருக்கும் சரிங்களா. மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இந்திரா காந்தி பீரியட்லாம் அந்த மாதிரி வந்திருக்கும். ரூரல் கோஆபரேட்டிவ்ஸ் இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் டைம்லேயே வந்து என்ன அப்படின்னா வந்தப்பட்ட ஒரு இதுதான். ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் வந்து ரூரல் கோஆபரேட்டிவ் ஓகேவா. சரி அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 7th கொஸ்டின் என்னன்னா the race of my life is autobiography which of the following sportsman. ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். எஸ்எஸ்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறான்னு வச்சுக்கோங்க, அதுவும் கரெக்டா பிக் பண்ணி தான் கேட்பான். அது என்ன ஏரியானா ஸ்போர்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸ்போர்ட்ஸ் வந்து மேஜர் ஏரியா வந்து என்ன எஸ்எஸ்சில கேட்பாங்க. ரெண்டாவது வந்து ஃபெஸ்டிவல், ஸோ ஃபெஸ்டிவல் ஆர் மியூசிக் ரிலேட்டடா கேட்பாங்க ஓகேவா. தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி ரிலேட்டடா கேட்பாங்க. அது பர்சனாலிட்டி மீன்ஸ் வந்து அவங்களோட புக்குமே வரும் சரிங்களா. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல தான் நீங்க கரண்ட் அஃபேர் வந்து எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகே. இப்போ என்னன்னா நம்மளோட சேனல்ல செப்டம்பர் ஆன்வர்ட்ல இருந்து என்ன பண்ணீங்க ஒவ்வொரு மந்த்துக்குமே வந்து கரண்ட் அஃபேர் ஒவ்வொரு செக்ஷனா கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸ்போர்ட்ஸ் இருக்கு, இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ், ஸ்டேட் நியூஸ், இதுல உங்களுக்கு எது வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட் தெரியுதோ அது வந்து நீங்க செக் பண்ணி பாத்துங்க சரிங்களா. இப்ப இதுக்கான கரெக்டான ரேஸ் ஆஃப் மை லைஃப் வந்து என்ன அப்படின்னா மில்கா சிங். இது ஏன் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கன்னா நீங்க 2022 கரண்ட் அஃபேர் படிச்சிருந்தீங்கன்னு தெரியும், மில்கா சிங் வந்து என்ன இறந்திருப்பார் சரிங்களா. அதனால வந்து நிறைய வாட்டி இந்த நியூஸ்ல அப்பியர் ஆயிட்டு இருந்துச்சு. அதனால இது வந்து ரொம்ப ஈவன் நீ மில்கா சிங் வந்து ஒரு படமே வந்திருக்கு பாலிவுட்ல. ஸோ அந்த படம் பார்க்கல அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா அது பாருங்க, ரொம்பவே நல்ல படம் சரிங்களா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 8th கொஸ்டின் பாருங்களேன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹாஸ் பீன் இன்கரெக்ட்லி லிஸ்டட் அஸ் அ கண்டிஷன் ஃபார் பிகமிங் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அகைன் ஐம் டெல்லிங் தட் பாலிட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தா அவர் ரொம்ப தூரத்துக்குலாம் போகல. எய்தர் வந்து என்னன்னா ஆர்டிகல் 1ல இருந்து ஆரம்பிச்சு அதே மாதிரி வந்து என்னன்னா இது இருக்கு ஃபண்டமெண்டல்ஸ் 51A வரைக்கும் வந்து நல்லா கிளியரா வச்சுக்கங்க. இதுக்குள்ளதான் கொஸ்டின்ஸ் வந்து வருது சரிங்களா. சரி இப்ப நமக்கு ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆகணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷனா மொத்தம் வந்து 6 டைப் சொல்லுவாங்க. இது எந்த ஆர்டிக்கல் வரும்னா ஆர்டிகல் 11ல இருந்து வரும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஆர்டிகல் வந்து 6 to 11 டாக் அபவுட் வந்து சிட்டிசன்ஷிப் இன் இந்தியா சரிங்களா. ஸோ இதுல ஆர்டிகல் 11ல தான் வந்து என்னன்னா ஒரு ஆளு எப்படி சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதுல பை பர்த் இருக்கும், பை டெசன்ட் இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், நேச்சுரலைசேஷன் இருக்கும், இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. இப்ப பர்த் அப்படின்னா நம்ம பிறந்திருக்கோம்ல, நம்ம பிறந்தோன்னே என்னன்னா சிட்டிசன்ஷிப் சொல்லிடுவாங்க. டெசன்ட் மீன்ஸ் வந்து என்னன்னா நம்மளோட வம்சாவளி யாராவது வந்து என்ன அப்படின்னா இந்தியன் இருந்தாங்கன்னா அதன் மூலம் நம்மளுக்கு வந்து என்னென்ன சிட்டிசன் தந்துருவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா
நிறைய இந்தியன் அபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து என்னன்னா ஃபாரின்ல ஒர்க் பண்றாங்களா, எம்பசி எல்லாம் ஒர்க் பண்றாங்களா, அங்க யாராவது வந்து என்ன குழந்தை பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலம் வந்து பண்ணிக்கிடுவாங்க சரிங்களா. நேச்சுரலைசேஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா அன்னை தெரசாவை சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் நிறைய நல்லது பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இங்கேயே தங்கி ரொம்ப வருஷம் ஆனதுக்கு அப்புறம் வந்து இந்தியன் கவர்மெண்டே அவங்களுக்கு வந்து என்ன சிட்டிசன்ஷிப் கொடுத்ததான் நேச்சுரலைசேஷன். பேஸ்ட் ஆன் இயர் வந்து என்னன்னா அவங்களோட ஒர்க் எத்திக்ஸ் மாரல் இதை வச்சு கொடுப்பாங்க. இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டேட் இருக்கு, அது இந்தியன் வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்தியா போயிட்டு வந்து கேப்சர் பண்றோம்னு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ல வந்து கோவா வந்து நம்மளோட இதா கிடையாது. அந்த டைம் யாராவது போர்ச்சுகல் வச்சிருந்தாங்க, அவங்களோட சண்டை போட்டு நம்ம கோவா வாங்கும்போது அப்ப அந்த டெரிட்டரியை இந்தியா கூட ஜாயின் பண்றோம். அப்ப அந்த கண்டிஷன்ல வந்து அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வந்து கிடைச்சிடும் சரிங்களா. அதே மாதிரி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் டு த சிட்டிசன்ஷிப் ஆஃப் வந்து அசாம் அக்கார்டு இருக்குல்ல, இது என்ன கிடையாது, நார்த் ஈஸ்ட் அசாம்ல வந்து நிறைய பிரச்சனை வந்துட்டு இருந்து அப்போ ஒரு அக்கார்டு வந்து சைன் பண்ணுவாங்க. யாரு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அசாமோட வந்து என்னன்னா யங் பீப்புள் வந்து ஸ்டூடெண்ட் யூனியன் இருப்பாங்க, அவங்களும் இந்தியன் கவர்மெண்ட் சைன் பண்ணி உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வேலை மட்டும்தான் என்னன்னா நம்மளால சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியால வாங்க முடிச்சிருக்காங்க. இங்க பாருங்களேன், ஆல்ரெடி இதை நான் சொல்லிட்டேன், அவன் கேட்கறது இன்கரெக்ட் தானே கேட்டிருக்கான். ஸோ இது தப்பு, இது தப்பு, ரிசன் மூணுமே தப்பு. தேர்ட் பாருங்களேன், சிட்டிசன்ஷிப் த்ரூ அக்யூசேஷன் ஆஃப் வந்து ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் ரியல் எஸ்டேட் பிசினஸா, ப்ராப்பர்ட்டியை கொடுத்து வந்து சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு. அதனால இது வந்து தப்பு சரிங்களா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 9th கொஸ்டின்ஸ் பாருங்களேன். விச் பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் வந்து known for developing the principle of வந்து holography in 1947 to improve the resolution of வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இருக்குல்ல. இதுக்கான இது வந்து என்னன்னா ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு சயின்டிஸ்ட் பத்தி நம்மளால எல்லா சயின்டிஸ்டும் உட்காந்து படிக்க முடியாது சரிங்களா. நிறைய பேர் கண்டுபிடிச்சுட்டே இருக்காங்க, அதனால எல்லாத்தையுமே நான் வச்சுக்க முடியும். இது வந்து டென்னிஸ் வந்து ஹாப்பர். இப்ப ஹோலோகிராஃபி அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா. ஹோலோகிராஃபினா நீங்க அயன்மேன் மூவி படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஓகே. அதுல வந்து என்னன்னா அந்த நம்மளோட ஹீரோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நியூ எலிமெண்ட்டை கண்டுபிடிப்பார்ல. அப்ப அவர் வந்து என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் வந்து ஒரு இந்த இது மாதிரி மேல வச்சிருவாரு. எல்லாத்தையும் வந்து என்ன அப்படின்னா டக்குன்னு தள்ளி விட்டுட்டு ஸோ ஒரு மாதிரி வந்து கிராபிக்ஸ்ல காமிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஹோலோகிராஃபி. ஈவன் ரீசெண்ட் வந்து என்ன கரண்ட் அஃபேர் நியூஸ்ல வந்து என்ன சுபாஷ் சந்திர போஸோட வந்து என்னன்னா ஹோலோகிராஃபி வந்து என்ன டெல்லியில வந்து நிறுவிப்பாங்க. அதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து சரிங்களா. இப்ப ஹிஸ்டரி ஆஃப் ஹோலோகிராஃபி இந்த டென்னிஸ் காப்பர் இவர் தான் என்ன பண்ணா இஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். பாருங்க இன்ஜினியர் என்னென்னமோ பண்றாங்க. ஸோ ஓகே, டிஸ்கவர் தான் வந்து என்னன்னா ஹோலோகிராம் அண்ட் ரிசீவ் த நோபல் பிரைஸ் இன் 1971. இன்னும் வந்து என்ன பிசிக்ஸ்ல வாங்கியிருக்காங்க சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் சயின்டிஸ்ட் ரிலேட்டடா கேட்கறாங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 10th கொஸ்டின் என்ன, ட்ரை பேட்ரியாட் வந்து என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வாஸ் பட்வீன் வந்து என்ன குர்ஜாரா பிரதிகாராஸ் இன் நார்த் இந்தியா, பாலாஸ் இன் ஈஸ்டர்ன் இந்தியா அண்ட் டேஷ் இன் சவுத் இந்தியா. ஸோ இது என்னன்னா மெடிவல் இந்தியா ஓகேங்களா. ஸோ மெடிவல் இந்தியால வந்து இது அகைன் நம்ம படிச்சிருந்தா வந்து என்னன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். எல்ஸ் வந்து கொஞ்சம் டஃபாவே இருக்கும். ஏன்னா ட்ரை பட் 3 விதமா வந்து 3 பேருக்கு ஸ்ட்ரகிள் நடந்துகிட்டு இருக்கு. அது யார் யாரு அப்படின்னு பாருங்களேன். இங்க என்னன்னா ராஷ்டிர குத்தாஸ் இருக்காங்களா. சோ இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோன்னா குர்ஜாரா வந்து என்ன பிரதிகாரா சொல்றாங்க, இங்க வந்து பாலாஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா அவங்க லேண்ட் பார்டர் பாருங்களேன். அவங்க லேண்ட் பார்டர் ஒவ்வொன்றும் வந்து என்னன்னா ஒன்னொன்னு ஒட்டி இருக்கும். சோ இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா இதை நம்ம இந்தியான்னு வச்சுக்கோங்க, இதை வந்து சைனான்னு வச்சுக்கோங்க, இதை வந்து பாகிஸ்தான் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரியோட நெய்பரா இருந்துச்சுன்னா அது லேண்ட் பார்டர் இருந்துச்சுன்னா எப்போதும் சண்டை வரும். அதே சண்டை தான் இங்கே யோசிச்சு பாருங்களேன். அப்பதான் வந்து என்னன்னா சண்டை போட்டாங்க. மெடிவல் டைம்ல தான் அறிவில்லாதவங்க சண்டை போட்டாங்க. இப்பயும் வந்து சண்டை போட்டாங்க. ஹியூமனோட நேச்சர் பாருங்க எவ்வளவு இதா இருக்குன்னு. வி வி ஃபைட் ஃபார் வந்து என்னன்னா எவ்ரிதிங். அதுதான் அந்த கேள்வி சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 11, ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் த நாவல் வந்து த மூஸ் லாஸ்ட் சை இருக்குல்ல. ஸோ இந்த ஆதர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ஆதர். ஏன்னா இப்ப நாவல் படிக்கிற நிறைய பேருக்கு வந்து இவரை பத்தி தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. ஸோ இவர் வந்து என்னன்னா ஒரு இந்தியன் பட் வந்து என்ன அமெரிக்கன் சிட்டிசன் சரிங்களா. சரி இப்ப இவர் 2 புக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு வந்து என்ன மிட் நைட் சில்ட்ரன் அப்படின்னு ஒரு புக் இருக்கு சரிங்களா. ஸோ இது வந்து என்ன நாவத்துல வச்சுக்கேன், இது இந்தியாவில வந்து பேன் பண்ண ஒரு புக்கு. இதோட இந்த நாவலே வந்து இந்தியாவை பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாரு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சாத்தானிஸ் வெர்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கும் சரியா. ஸோ இந்த சாத்தானிஸ் வெர்ஸ் வந்து என்னன்னா ரொம்ப ஃபேமஸான ஈவல் கான்ட்ரவர்சியான ஒரு புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வச்சுதான் என்ன சொல்லியிருப்பேன்னா ஈரான் வந்து என்னன்னா கவர்மெண்ட் வந்து ஃபாத்வாவை வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபாத்வானா ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து இந்த ஜான்விக் மூவிலாம் படம் பார்த்துருக்கீங்களா, அது எல்ஸ் வந்து நம்மளோட கைதி மூவிலாம் இருக்கலாம். அதுல ஒரு சீன் வரும் தெரியுமா, இந்த இவன் தலையை கொண்டு வரனுக்கு வந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அதுதான் இந்த ஃபாத்வா மீன்ஸ் வந்து இந்த சல்மான் ருஷ்டியை தலையை கொண்டு வரவங்களுக்கு வந்து 2 மில்லியன் தரதா வந்து ஈரானோட கிங் வந்து அறிவிச்சிருப்பாரு. ஸோ யோசிச்சு பாருங்களேன், அந்த அளவு அறிவிக்கிற அளவுக்கு எவ்வளவு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு வந்து என்னன்னா நீங்களே திங்க் பண்ணி பாத்துக்கங்க. ஸோ இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆதர், இந்தியன் பான் அமெரிக்கனால வந்து ஓகே. இது எல்லாம் என்ன அப்படின்னா புக்ஸ், நான் எஸ்எஸ்சி சொன்ன மாதிரி வந்து புக்ஸ் ஆல்ரெடி வந்து கேட்பாங்க சரிங்களா. ஸோ அதுல வந்து என்ன நம்மளோட கரண்ட் அஃபேர் சீரிஸ் வந்து என்னன்னா கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க அதை பார்க்காதவங்க இருந்ததுன்னா பாத்துக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயுமே வந்து என்னன்னா நான் கரண்ட் அஃபேர்க்கான வந்து என்ன பிளேலிஸ்ட் ஆட் பண்றேன் சரிங்களா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 12th கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் டான்சஸ் வந்து என்ன பேஸ்ட் ஆன் வந்துன்னா ராஸ்லீலா தீம்ஸ் ஆஃப் த ராதா அண்ட் கிருஷ்ணன் இருக்குல்ல. ஸோ இது என்ன டான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸ் ஓகேவா. நம்மளுக்கு தெரியும்
மொத்த கிளாசிக்கல் டான்ஸ் வந்து 8 இருக்கு சரிங்களா. அந்த 8ல ஒன் ஆஃப் த டான்ஸ் வந்து என்ன மணிப்புரி டான்ஸ். இவங்களோட இது வந்து என்னன்னா அந்த டான்ஸோட தீம் இருக்குல்ல யார பத்தினா ராதா அண்ட் வந்து கிருஷ்ணன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கு. ஏன்னா மணிப்பூர்னாவே நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட்னாவே என்ன நினைப்போம் அப்படின்னா அவர் வந்து நம்மளோட ஹிந்து கல்ச்சரே இல்ல அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கோம். ஜஸ்ட் திங்க் அபவுட் அவங்களோட கிளாசிக்கல் டான்ஸே வந்து அவங்க தீமே வந்து ராதாகிருஷ்ணன். ஓகேவா. சோ இங்க பாருங்களேன் இந்த லாஸ்ட் எண்ட்ல சொல்லுவேன் கிருஷ்ணா பிகம் த சென்ட்ரல் தீம் ஆஃப் வந்து என்ன அப்படின்னா திஸ் டான்ஸ்ஃபார்ம் இட் இஸ் பெர்ஃபார்ம்டு ஜென்ரலி பை த வந்து ஃபீமேல். ஸோ இது அந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுக்கேன். கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. மணிப்புரி டான்ஸ் ஆஃபீஷியலி வந்து என்னன்னா மணிப்பூரா தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இது ஜஸ்ட் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து என்ன கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஹூ அமங் த வந்து என்ன ஃபாலோயிங் வாஸ் த லாஸ்ட் மௌரியன் ரூலர் அண்ட் வாஸ் கில்டு பை ஹிஸ் வந்து கமாண்டர் இன் சீஃப். இப்ப இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் மௌரியன் ரூலர்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா அவரை வந்து என்ன கில் பண்றது யாருன்னு கேட்கலாம். முதல்ல எனக்கு குரோனாலஜி ஆர்டர் தெரிஞ்சா தானே வந்து என்ன மௌரியனுக்கு அப்புறம் யாரு வருவான்னு தெரியும். அப்படி எனக்கு தெரிஞ்சதா ஈஸியா அந்த ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு குரோனாலஜி ஆர்டர்ல வந்து ஸ்டோன் ஏஜ் அந்த இண்டஸ் வேலி வந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. அது முடிஞ்சோன்னு என்ன வரும் வேதிக் வந்து என்ன கல்ச்சர் வரும். வேதிக் வரும்போது வந்து மௌரியன் எம்பர் வயதுல இந்த மௌரியன் எம்பர் என்ன சொல்லுவாங்கன்னா மொத்தம் 5 எம்பையர் இருக்கும். அதாவது மகதாவில இருந்து 5 எம்பையரா வந்து என்ன பிரியும். அதுல வந்து என்ன ஃபர்ஸ்ட் ஹரியங்கா டைனஸ்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து சிஷுனோகா டைனஸ்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. தேர்ட் எம்பையர் என்னன்னா நந்தா டைனஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் தான் என்ன அப்படின்னா அந்த மகதா. ஓகே சாரி மௌரியன். ஓகேங்களா. ஸோ மௌரியன் தான் ஃபோர்த். என்ன சொல்றேன்னா அதாவது வேதிக் கல்ச்சருக்கு அப்புறம் வந்து என்னன்னா மகதான்னு ஒரு பெரிய எம்பையர் வரும். அந்த மகதா எம்பையர்ல வந்து டிவைட் ஆகி அதுக்கப்புறம் எம்பையர் வரதான் ஹரியங்கா டைனஸ்டி சிஷுனகா டைனஸ்டி நந்தா அப்புறம் மௌரியன். மௌரியன் போக அப்புறம் என்ன ஆஃப்டர் மௌரியன் ஆர் போஸ்ட் மௌரியன் சொல்லுவாங்க. போஸ்ட் மௌரியன்னா நிறைய வந்து இந்தோ கிரீக் உள்ள இந்த டைம் தான் அலெக்சாண்டரோட இன்வேஷன் இல்லாம உள்ள வரும் சரிங்களா. அது முடிஞ்சுன்னு என்ன வரும் புத்திசம் ஜெயினிசம் குப்தாஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் டெல்லி சுல்தனேட் முகல்ஸ் மராத்தாஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஏன் நான் சொல்றேன்னா உங்களுக்கு குரோனாலஜிக்கு ஆர்டர் ஞாபகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நிறைய கொஸ்டின் நம்மளால வந்து சால்வ் பண்ண முடியும். அதனாலதான் குரோனாலஜி ஆர்டர் ஃபர்ஸ்ட் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க சரிங்களா. சரி ஓகே. அடுத்து என்ன வரும்னா இம்பார்ட்டன்ட் வா இப்ப வந்து என்ன மௌரியன் ரூலர். ஓகே நிறைய ரூலர்ஸ் வருவாங்க. சந்திரகுப்தா வருவாரு அசோகா வருவாரு இதெல்லாம் வந்து ஃபேமஸான மௌரியன் ரூலர். ஓகேவா. இதுல வந்து லாஸ்ட் ரூலர் கேட்கிறேன். இவர் ஃபேமஸும் கிடையாது. பட் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா. சோ பிரு வந்து என்ன கத்ராதா. சோ இவர் தான் வந்து என்ன பிரு வந்து என்ன கத்ராதா. இவர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் மௌரியன் எம்பர். இவரை வந்து என்னன்னா யார் அசாசினேட் பண்ணுவார் புஷ்யமித்ரா சுங்கா வந்து என்ன அசாசினேட் பண்ணுவார். நான் சொன்னல இந்தோ கிரீக் லீடர் வருவாங்களா அதுக்கு முன்னாடியே வந்து அந்த சுங்கா டைனஸ்டி வந்துடும். சுங்கா டைனஸ்டிக்கு வந்து அடுத்து என்ன வரும்னா கன்வா வரும் சரிங்களா. கன்வாவுக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குஷான்ஸ் வருவாங்க. குஷான்ல தான் யாரு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா கனிஷ்கா ஃபேமஸான ரூலர் புத்திசம். ஸோ இதெல்லாமே இன்டர் கனெக்டடா நீங்க படிக்க வேண்டியது சரிங்களா. இப்ப தெரிஞ்சுக்கங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யாரு வந்து என்ன அப்படின்னா லாஸ்ட் மௌரியன் கில் பண்ணிருப்பாரு அப்படின்னா புஷ்யமித்ரா சுங்கா. இவர் வந்து என்னன்னா கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரு கத்ரா தான் சரிங்களா. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 14. விச் ரேட் இஸ் issued when the court finds that there is an unlawful arrest of a person இருக்குல்ல. இது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து என்ன ஆர்டிகல் 32 படிக்கும் போது வந்து கண்டிப்பா படிச்சிருப்போம் ரேட் ரிலேட்டா. இதுல ஹேபியஸ் கார்பஸ் இருக்குல்ல. ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய மூவிஸ்ல கூட வந்து என்ன பாத்திருக்கேன். நீங்க அந்த பாபநாசம் மூவி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சா ஹேபியஸ் கார் பத்தி பேசுவாங்க. ஈவன் வந்து ஜெய்பீம் இதுல நிறைய வாட்டி வந்து என்ன பேசுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேபியஸ் கார் பத்தி பேசுவாங்க. இது என்ன அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காணோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கோர்ட்டுட்ட போயிட்டு வந்து அந்த இண்டிவிஜுவலை வந்து முன்னாடி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க முடியும். அதுதான் வந்து ஹேபியஸ் கார்பஸ். ஓகேவா. அடுத்து மேண்டமஸ். மேண்டமஸ் அப்படின்னாவே மேண்டேட்னு சொல்லுவாங்க. அது கமன் சொல்லுவாங்க. ஒரு ஹைகோர்ட் வந்து சபார்டினேட் கோர்ட்டுட்ட இல்ல ஆபீசர் ஆஃப் த கவர்மெண்ட் கார்பரேஷன் அதர் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. உங்களோட டியூட்டிஸை பண்ணுங்கன்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்றதா மேண்டமஸ். ஓகேவா. செட்யூரா என்ன அப்படின்னா ஒரு ஹைகோர்ட் வந்து லோவர் கோர்ட் வந்து என்னன்னா கேட்கறதா வந்து செட்யூரை. ப்ராகிபிஷன் அப்படின்னு வச்சுக்க. இப்ப நீங்க வந்து ஹைகோர்ட்னு வச்சுக்க நான் வந்து லோவர் கோர்ட்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தா ஹைகோர்ட்டா இருக்கீங்க உங்களுக்கான ஜூரிஸ்டிக்ஷன். நான் லோவர் கோர்ட் வந்து என்னோட ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும்ல. நான் என்னோட ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி ஒரு இதை வந்து என்ன பண்றேன்னு வச்சுக்கலாம். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இது உன்னோட ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது அதனால நீ இது பண்ணாதுன்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெத் சென்டென்ஸ். லோவர் கோர்ட்டுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து என்ன அப்படின்னா பவர் கிடையாது சரிங்களா. அடுத்து வந்து கியோ வாரண்டோ. ஸோ கியோ வாரண்டோ அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கோர்ட் வந்து இன்கொயரி பண்ணும் பை வாட் அத்தாரிட்டி வாட் வந்து லெவல் வந்து உங்ககிட்ட வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கு அப்படின்னு வந்து பாக்குறது சரிங்களா. இது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா ஆர்டிகல் 32 கீழே வரும். இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா அன்லாஃபுல் அரெஸ்ட் ஆஃப் எ பர்சன் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஏபிஎஸ் கார்பஸ் இஷ்யூ பண்ணி வந்து என்னன்னா அவளை வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் ஆன்சர் சரிங்களா. சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 15th கொஸ்டின். ஹூ அமங் த ஃபாலோயிங் ஃபவுண்டர் வந்து எக்ஸ்பேட்ரியேட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அட் தக்ஷன் இன் 1920 வருதுல. சரி கம்யூனிஸ்ட் பார்ட்டி நம்மளோட மாடர்ன் இந்தியா படிக்கினாவே யாருன்னா எம்என் ராய் இல்லாம வந்து நீங்க தாண்ட முடியாது சரிங்களா. எம்என் ராய் டெஃபினட்டா உள்ள இருப்பார் சரிங்களா. இப்ப எம்என் ராய் அப்படின்னு அவரோட டீடைல்ஸ் மட்டும் நான் இங்க கொடுத்துருக்கேன் சரிங்களா. அதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து என்னன்னா இஸ் த ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் 1917 என்ன பண்ணுவாரு
மெக்சிகன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு ஓபன் பண்ணவர். அப்புறம் தான் 1920 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை வந்து என்ன ஓபன் பண்ணவர் தக்ஷன்ஸ். இப்போ உங்களோட ஒர்க் என்னன்னா தக்ஷன்ஸோட வந்து என்ன கண்ட்ரி அப்படின்னு வந்து என்னன்னா பார்த்துட்டு இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரிங்களா. சரி ஓகே, அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து என்ன அப்படின்னா பேசிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், நீங்க ஒரு வாட்டி பார்த்து ஈவன் வந்து என்னன்னா இந்த போல்சிவிக் கான்ஸ்பிரசி கேஸுமே ரொம்ப பாப்புலரானது. இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா ரஷ்யாவை வந்து என்னன்னா அதாவது நமக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ரஷ்யா கூட வந்து கை கோத்துட்டு வந்து என்னன்னா நம்மளோட பிரிட்டிஷ் வந்து என்ன எதிர்ப்போம். ஸோ ரஷ்யா வந்து என்ன கை கோக்கும் போது வந்து அவனோட ரஷ்யன் ரெவல்யூஷன்ஸ் வந்து என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவன் நிறைய வந்து என்னன்னா வார் வெப்பன்லாம் கொடுப்பான். அதை வச்சு ஈஸியா நம்ம வந்து என்ன பிரிட்டிஷை சால்வ் பண்ணிடலாம், இல்ல அவனை வந்து என்னன்னா விக்டரி அதாவது அவனா டிஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க சரி. இதான் வந்து போல்செவிக் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதெல்லாம் வந்து எம்என் ராய் ரிலேட்டடா வந்து இருக்குது. அப்ப கரெக்டான ஆன்சர் எம்என் ராய் சரிங்களா. இது நம்ம அதாவது மாடர்ன் இந்தியா டைம்ல ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 16, விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா கரெக்ட் இருக்குல்ல. இந்த 4 ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். நீங்க ஜிம்னோஸ்பம் அப்படின்னு இருக்கு, ப்ரையோபைட்டா டெரிட்டோபைட்டான்ஸ் இருக்கு, அதே மாதிரி இங்க ஆஞ்சியோஸ்பம்ல இருக்குல்ல. சோ இதெல்லாம் நீங்க பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல என்ன ஸ்ட்ரைக் ஆகணும் அப்படின்னா கிங்டமோட கிளாசிபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நடுவில் வரும் சரியா. ஸோ கிங்டமோட கிளாசிபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4-5 கிங்டம் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் கிங்டம் என்ன புரோட்டிஸ்டா அப்படின்னு வரும். ஸோ அதே மாதிரி வந்து என்னன்னா ஃபங்கை அப்படின்னு வரும் ரைட்டா. அதே மாதிரி வந்து என்னன்னா அனிமல் கிங்டம் வரும். அடுத்து வந்து என்ன பிளான்ட் கிங்டம். ஸோ இதெல்லாமே என்னன்னா கிங்டமோட கிளாசிபிகேஷன் படிக்கிறது ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகணும். அதுல வந்து என்னன்னா பிளான்ட் கிங்டம் ஓகேங்களா. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா ஆல்கே வரும், அடுத்து ப்ரையோபைட்டா வரும், டெரிடோபைட்டா வரும், ஜிம்னோஸ்பம் வரும், ஆஞ்சியோஸ்பம் வரும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஆர்டர் ஆஃப் வந்துட்டு ரொம்ப சரிங்களா. ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னா டைரக்டா போகாம ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் வந்து ஈஸியா கொண்டு வரலாம் சரிங்களா. ஸோ இதுதான் கிங்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்ல பிளான் கிங்டத்துக்குள்ள வந்து இதெல்லாம் இருக்கு. இதுதான் ப்ரையோபைட், டெரிடோபைட், ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம் வருது சரிங்களா. ஸோ அப்ப வந்து என்னன்னா இந்த கொஸ்டினை வந்து என்னன்னா பாருங்களேன். இப்ப என்ன மீன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கேமெட்ஸ் இருக்குல்ல, ப்ரையோபைட்லயும் டெரிடோபைட்லயும் வந்து என்னன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மேல் கேமெட்ஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா த்ரூ வாட்டர்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஜஸ்ட் வந்து லேர்னிங் தான் சரிங்களா. இதை நீங்க இன்டெப்த் வந்து என்னன்னா நான் நிறைய வந்து என்ன ஸ்கூல் புக்ல செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இதுக்கான ஆன்சர் எங்கேயுமே வந்து பார்க்க முடியல சரிங்களா. இதுல இருந்து என்ன அப்படின்னு பார்த்தா சயின்ஸ்ல வந்து என்னன்னா பர்டிகுலர் பிளான் கிங்டம்ல வந்து கொஸ்டின்ஸ் நிறைய வாட்டி கேட்கறாங்க. ஸோ அதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அதுதான் வந்து என்ன மேட்டர் ஆஃப் த கொஸ்டின் சரிங்களா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். Question number 17. Which union territory recorded the highest வந்து என்ன male literacy rate according to the 2011 census? எஸ்எஸ்சி அகைன் அண்ட் அகைன் பிக் பண்ற ஏரியா வந்து என்னன்னா அந்த 2011 சென்சஸ் சரிங்களா. இப்ப 2021 நம்மளுக்கு சென்சஸ் வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. ஆனா இந்த சென்சஸ் ரிலீஸ் ஆகல டியூ டு கோவிட்னால. அப்படின்னா இந்த சென்சஸ் வர்றதுக்கு 2011 இருந்து தான் கொஸ்டின் கேட்க போறான். அப்ப 2024க்கும் இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து 2011 தான் கேட்பான் சரிங்களா. அதனால வந்து இது ப்ரிப்பரேஷன் வச்சு இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து லட்சதீப். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ 2011 சென்சஸ் வந்தாவே நம்ம வச்சுன்னா இப்போ யூனியன் டெரிட்டரியில லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ வந்து டமனன்ட் சரிங்களா. லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோன ஸ்டேட் வந்து ஹரியானா, ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ வந்து என்ன கேரளா, ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ யூனியன் டெரிட்டரி வந்து புதுச்சேரியில வரும் சரிங்களா. இப்ப லோவஸ்ட் லிட்டரரி வந்து என்னன்னா ரேட்ல வந்து எது இருக்குன்னா பீகார் இருக்கு. ஹையஸ்ட் லிட்டரரி ரேட்ல வந்து என்ன ஆப்வியஸ்லி வந்து கேரளா இருக்கும். யூனியன் டெரிட்டரி லட்சத்தீப் இங்க பாருங்களேன். லட்சத்தீப் வந்து என்னன்னா நிறைய இடத்துல வந்து என்ன அடியாகும். நான் வந்து அப்கமிங் இதுல சொல்றேன். அடுத்து பாக்கலாம் நாகாலாந்து தான் ஒன்லி ஸ்டேட் வந்து ரெக்கார்ட் நெகட்டிவ் பாப்புலேஷன் growth இன் 2011 சென்சஸ். இப்ப யூனியன் டெரிட்டரியில லோவஸ்ட் பாப்புலேஷன் growth ரேட் வந்து என்ன லட்சத்தீப் ஓகேங்களா. ஆல்ரெடி லட்சத்தீப் பார்த்தா ஹையஸ்ட் லிட்டரரி ரேட்டோட யூனியன் டெரிட்டரி ஓகே. சிக்கிம் வந்து லோவஸ்ட் பாப்புலேஷன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோவா தான் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. கோவா இத்தினோண்டு தானே இருக்கு அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது கிடையாது. சிக்கிம் தான் வந்து லோவஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் எனி ஸ்டேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப 2011 சென்சஸ் படி நம்மளோட லிட்ரஸி ரேட் இன் இந்தியா வந்து 74.04%. இப்ப சேஞ்ச் ஆயிருக்கும். பட் 11 சென்சஸ் படி இதுதான் சரிங்களா. இதுல மேலுக்கு வந்து என்னன்னா 82.14%, ஃபீமேலுக்கு வந்து 65.46%. இது எல்லாமே வந்து இந்த வருஷம் நடந்த நிறைய எஸ்எஸ்சி கொஸ்டினுமே கேட்டிருக்கேன். அதனால இதை நான் பிக் பண்ணி எடுத்திருக்கேன். இதுல எடுத்தது எல்லாமே வந்து எஸ்எஸ்சில 2011 இருந்து எப்படிலாம் சென்சஸ் கொஸ்டின் கேட்டேன்னா அதை எடுத்துதான் நான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. இப்ப 2011 சென்சஸோட பாப்புலேஷன் டோட்டல் 121 crore. சரி இதெல்லாமே வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க சரிங்களா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயலாம். இப்ப பண்டித் வந்து என்னன்னா ரவிசங்கர் பாப்புலரைஸ்டு விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் பர்டிகுலர் வந்து என்னன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு சொல்றாங்கல்ல. சோ இது வந்தாவே என்ன அப்படின்னு பார்த்தா மியூசிக் ஓகேங்களா. சோ மியூசிக் அண்ட் வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இதுல நீங்க படிக்கிறதுல 2 மியூசிக் ஃபேமஸான மியூசிக் இருக்கு. ஒரு மியூசிக் என்ன அப்படின்னா கர்நாடிக், நம்ம சதன் இந்தியால வந்து என்னன்னா ஃபார்ம் இருக்கு சரிங்களா. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹிந்துஸ்தானி மியூசிக். ஹிந்துஸ்தானி மியூசிக் வந்து என்னன்னா நார்த் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. சோ இதுல என்ன தெரிஞ்சுக்கங்கன்னா இந்த ஹிந்துஸ்தானி மியூசிக்ல வந்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சித்தார் சரிங்களா. இந்த சித்தார்ல
ஃபேமஸான பர்சனாலிட்டி வந்து பண்டித் வந்து ரவிசங்கர் சரிங்களா. இதை நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்களேன். சித்தாரோட ஃபேமஸ் ஃபர்ஸ்ட் பர்சனே இவர் தான் சரிங்களா. சீஸ் ஒன் வந்து என்னன்னா டு பாப்புலரைஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்தாரோட இன்ஸ்ட்ருமெண்ட் சரிங்களா. இப்போ கரெக்டான ஆன்சர் சித்தார். இது எல்லாமே நீங்க வந்து என்னன்னு படிச்சிருக்கணும் சரிங்களா. ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு வந்து நம்மளால போட முடியாது, லாஜிக் இந்த இடத்துல அப்ளை பண்ண முடியாது. கரெக்டா தெரிஞ்சிருந்தா அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்ல தெரியல அப்படின்னா ஜஸ்ட் யோசிக்காதீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க சரிங்களா. நம்ம எஸ்எஸ்சி பொறுத்த அளவுக்கு எல்லா கொஸ்டினும் தேவையில்ல, கட் ஆஃப் தேவையான வாங்குற அளவுக்கு கொஸ்டின் இருந்தாவே வந்து ஆன்சர் பண்ணா போதும் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 19th கொஸ்டின் அகைன் வந்து 2011. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஷிஃப்ட்லேயே ரெண்டு 2011 சென்சஸ் போயிட்டு அக்கார்டிங் டு த சென்சஸ் ஆஃப் இந்தியா 2011 விச் மெட்ரோபாலிட்டன் சிட்டி வந்து ஹேஸ் அ ஹையஸ்ட் பாப்புலேஷன். அங்க யூனியன் டெரிட்டரின்னு கேட்டிருந்தான், இங்க வந்து சிட்டி கேட்கிறேன். எந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஹேஸ் அ ஹையஸ்ட் பாப்புலேஷன்? இது நீங்க லாஜிக்காவும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா மும்பை டெஃபினட்டா வந்து நீ இருக்க போகுது. இப்ப மும்பை இல்லாம டெல்லி கொடுத்தா யோசிக்கலாம். ஆனா மும்பை இருக்கும்போது கண்டிப்பா அதுதான் வந்து ஹையஸ்ட் பாப்புலேஷன் இருக்க போகுது. ஏன்னா ரொம்ப வந்து என்னன்னா நெருக்கமான சிட்டின்னு கூட மும்பைன்னு சொல்லுவாங்க. நான் இப்ப சென்சஸ் 2011 என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஆறு எல்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இது எல்லாத்தையும் உங்க நோட்லயும் எழுதி வச்சுக்க, டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. இப்ப 2011 சென்சஸ் வந்து என்னன்னா நம்மளோட 15 சென்சஸ் சொல்லுவாங்க, இல்ல இருந்தா 7th சென்சஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சரிங்களா. இது என்ன அப்படின்னா மோட்டோவும் கொடுத்துருக்கேன், அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர் அப்படின்னு இருக்கு. இப்ப ஹையஸ்ட் வந்து என்னன்னா பாப்புலேட்டட் ஸ்டேட் இருக்குல்ல, எதுனா யூபி. அகைன் எவ்ரி ஒன் நோ தட் ஹையஸ்ட் பாப்புலேட்டட் வந்து யூனியன் டெரிட்டரி வந்து என்ன டெல்லி சரிங்களா. இப்ப வந்து என்னன்னா லீஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட் வந்து சிக்கிம், லீஸ்ட் பாப்புலேஷன் யூனியன் டெரிட்டரி லட்சதீப் சரிங்களா. ஹையஸ்ட் அர்பன் பாப்புலேஷன் அகைன் வந்து மகாராஷ்டிரா உள்ள வந்துடும், ஏன்னா மும்பை பெரிய சிட்டி தான். லோவஸ்ட் அர்பன் பாப்புலேஷன் அப்படின்னா லட்சதீப் உள்ள வந்துடும். ரூரல் பாப்புலேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபி, அதே வந்து யூனியன் டெரிட்டரி ரூரல் வந்து லட்சதீப் சரிங்களா. ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ வந்து கேரளா தான் ஆஃபீஸர் இருக்க போகுது. செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா 100 மென்னுக்கு வந்து என்ன எவ்வளவு உமன் இருக்காங்க, அதுதான் வந்து செக்ஸ் ரேஷியோட ஸ்டேட் ஓகேங்களா. இப்ப ஹையஸ்ட் இதுல வந்து என்னன்னா யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரி வரும். இங்க பாருங்க பாண்டிச்சேரி நம்ம பக்கத்து நம்மளோட ஆளுங்க தான் வந்து ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ யூனியன் டெரிட்டரியில வந்து இதா இருக்காங்க சரிங்களா. லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ ஸ்டேட் வந்து ஹரியானா, யூனியன் டெரிட்டரி வந்து தமன் அண்ட் தையூ சரிங்களா. அதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்க்கும்போது செக்ஸ் ரேஷியோல வந்து மாகே பாண்டிச்சேரி வருது, ஈவன் பாண்டிச்சேரி தான் 19வது. அதே மாதிரி வந்து டிஸ்ட்ரிக்ட்ல பார்க்கும்போது வந்து லோவஸ்ட் என்ன அப்படின்னா தமன் அண்ட் தையூ வருது சரிங்களா. அதே மாதிரி சைல்ட் செக்ஸ் ரேஷியோ, ஹையஸ்ட் லிட்டர் ரேட் நம்ம பார்த்தோம், ஹையஸ்ட் லிட்டர் ரேட் யூனியன் டெரிட்டரி லட்சதீப் கேட்டிருந்தாங்க பாத்தீங்கன்னா. மோஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டி வந்து மும்பை இருக்கு, மோஸ்ட் பாப்புலேட்டட் டிஸ்ட்ரிக்ட் நான் மென்ஷன் பண்ணியா, மோஸ்ட் பாப்புலேட்டட் மெட்ரோ மென்ஷன் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இதுல தான் கொஸ்டின் வைக்கிறதுனால ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுங்க. உங்களுக்கு 2024 இருந்து டெஃபினட்டா அது வந்து கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. ஸோ நம்ம டெல்லிங் தட் யூஸ்ஃபுல்லா இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 20 ஹேர் வந்து என்னன்னா ஹரியா பூஜா ட்ரைபல் வந்து ட்ரைபலா. கொஸ்டின் நம்பர் 20 ஹெர் அண்ட் ஹரியா பூஜா இஸ் அ ட்ரெடிஷனல் ட்ரைபல் ஃபெஸ்டிவல் ஆஃப் விச் ஸ்டேட்னு சொல்றாங்க. நான் அகைன் ஐம் டெல்லிங் தட் எஸ்எஸ்சில இருந்து ஃபேமஸா வந்து என்னன்னா கரண்ட் அஃபேர்ல கேட்க போறாங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் வந்து கேட்பாங்க, நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின் பாத்தீங்களா. ஸோ ஃபெஸ்டிவல் என்ன அப்படின்னா கரெக்டான ஆன்சர் திருப்புரா. ஸோ திருப்புரால வந்து என்னன்னா மூணு வந்து என்னன்னா ஃபேமஸான ஃபெஸ்டிவல். ஒன்னு வந்து என்ன கார்ச்சி பூஜான்னு சொல்லுவாங்க, ஆறு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 20 ஹேர் அண்ட் ஹரியா பூஜா வந்து என்னன்னா ட்ரெடிஷனல் ட்ரைபல் ஃபெஸ்டிவல் விச் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க.
நான் அகைன் சொல்லியிருந்தேன் எஸ்எஸ்சில வந்து என்னன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து கேட்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஃபெஸ்டிவல்ல இருந்து அப்படின்னு கேட்பான்னு சொன்னல. சோ அதுதான் இந்த கொஸ்டின் சரிங்களா. இது கரண்ட் அஃபேர்ல அப்பியர் ஆயிருக்கு சரிங்களா. இது கரெக்டான ஆன்சர் வந்து திருப்புரா. திருப்புரால ஃபேமஸான இருக்க ஃபெஸ்டிவல் இங்க கொடுத்துருக்கு சரிங்களா. இதுல என்ன அப்படின்னா கார்ஜி வந்து என்னன்னா பூஜா வரும், அடுத்து கேர், அடுத்து வந்துன்னா ஹரியாஸ். இந்த மூணுமே வந்து ரொம்ப ஃபேமஸான திருப்புரா ஃபெஸ்டிவல் சரிங்களா. இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுக்க, கரெக்டா வந்துன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 21. Which company has been given the responsibility of கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் வந்து அசியாரா, விஜய்பூர் அண்ட் ஜெகதீஷ்பூர் வந்து பைப்லைன் ப்ராஜெக்ட் சரிங்களா. சரி, இந்த கொஸ்டின் என்னன்னா கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டின். அகைன் ஐம் டெல்லிங் தட் எஸ்எஸ்சில வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா ஓகே, தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிருங்க சரிங்களா. ஸோ ஏன் அப்படின்னா எல்லா கொஸ்டினும் தேவையில்ல, நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் வாங்குற அளவுக்கு வந்து கொஸ்டின் கரெக்டா இருந்தா ஓகே. ஸோ இப்போ நான் கரண்ட் அஃபேர் வந்து சொன்னதுனால வந்து நம்மளோட சேனலை வந்து கரண்ட் அஃபேர் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்க பார்க்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். Question number 22. So, Mount Syndrome is the place that receives highest rainfall in the world, situated in which hills கேட்டிருக்காங்க. இப்போ மவுஸ் சிண்ட்ரம் வந்துன்னா நீங்க என்சிஆர்டி ஜியோகிராஃபில லேர்ன் பண்ணியிருந்தா, நம்ம ஸ்டேட் போர்ட்லயுமே வந்து லேர்ன் பண்ணியிருந்தா இந்த மவுஸ் சிண்ட்ரம் பத்தி சொல்லியிருப்பாங்க சரிங்களா. இது ரிசீவ் த ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இன் த வேர்ல்ட் லொகேட்டட் இன் மேகாலயா சரிங்களா. இது நீங்க கேள்விப்பட்டிருந்தாலும் வந்து என்னன்னா ஓகே மேகாலயான்னு தெரிஞ்சிடும். இப்ப அவன் கேள்வி வந்து என்னன்னா ஸ்டேட்டை கேட்கல, என்ன ஹில்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஹில்ஸ் தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேகாலயா எங்க வந்து என்னன்னா ஆரிஜினேட் இருக்குன்னு எனக்கு மேப் வியூ தெரியணும் சரிங்களா. இப்ப இந்த டேஷ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இந்த இடத்துல வந்து என்னன்னா இருக்குல்ல. சோ இதுதான் வந்து என்னன்னா மேகாலயாவோட வந்து என்ன பிளேஸா இருக்கும் சரிங்களா. இங்க நடுவுல இருக்கிறது வந்து என்னன்னா அசாமா இருக்கும், மேல வந்து என்னன்னா அருணாச்சல் பிரதேஷ் உள்ள வரும். சோ இந்த இடத்துல என்ன வரும், இது வந்து நாகாலாந்துன்னு வரும். சோ அதே மாதிரி இந்த இடத்துல மணிப்பூர் வரும், இந்த இடத்துல வந்து என்ன மிசோரம் வரும். ஓகேவா. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா மேகாலயன்னு தெரிஞ்சிருக்கு. மேகாலயன் வந்துட்டாவே 3 ஹில்ஸ் ஃபேமஸான ஹில்ஸா இருக்கு. சோ ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா ஹாரோ கெண்டல்னு சொல்லுவாங்க, அதாவது ஹாரோ ஹில்ஸ், இன்னொன்னு ஹாசி ஹில்ஸ், இன்னொன்னு ஜீந்தியா ஹில்ஸ். இந்த மூணுமே என்னன்னா மேகாலயா தான் லொகேட்டட் இருக்கும். இப்ப பாருங்களேன், இந்த 3 ஹில்ஸ் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து கரெக்டா காசி ஹில்ஸ் மட்டும்தான் இருக்கு. மேகாலயா, காசி ஹில்ஸ் உங்களுக்கு ஓரளவு வந்து என்னன்னா கனெக்ட் பண்ணி இருந்தீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இப்ப பட்காய் ஹில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது வந்து என்ன இந்தியா மியான்மரோட பார்டர்ல இருக்கிற ஒரு ஹில் சரிங்களா. அதனால இது வராது. மிஷ்மி ஹில்ஸ் வந்து இங்க இருக்கு பாருங்களேன், அருணாச்சல் பிரதேஷ்ல வரும். அதனால இதுவும் வராது. ராஜ்மஹால் ஹில்ஸ் எல்லாமே வந்து என்ன சென்ட்ரல் இந்தியா பார்ட்ல வரும் சரிங்களா. சென்ட்ரல் இந்தியா பர்டிகுலர்லி இன் வந்து ஒடிஷா, அதே மாதிரி வந்து சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் அந்த ரீஜன்ல ராஜ்மஹால் ஹில்ஸ் வரும். அதனால இதுவும் வராது. இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம லேர்ன் பண்ணிட்டு ஸோ மேப் பாயிண்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் அதை வச்சுதான் வந்து நம்மளால பிக் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். இது எல்லாமே ஒன்ஸ் வந்து என்னன்னா ஒன்னோட ஒண்ணு இன்டர்லிங்கடா வந்து ஆன்சர் பண்ணுவோம். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 23rd கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன்ஸ் வாஸ் ஃபவுண்டட் இன் பூனா, சத்தாரா அண்ட் அதர் டவுன்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா தட் ஒர்க்டு அகைன்ஸ்ட் வந்து என்ன ப்ராமணிக்கல் வந்து என்ன ஆர்த்தோடாக்சி அண்ட் ட்ரை டு ரிஃபார்ம் ஹிந்துயிசம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாடர்ன் இந்தியா படிக்கும் போது என்ன அப்படின்னா சோசியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் வந்து என்ன படிச்சிருப்போம் சொன்னீங்களா. சோசியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம்ல நிறைய பேர் வருவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து என்ன பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன், இந்த மாதிரி நிறைய வரும் சரிங்களா. இதுல மகாராஷ்டிரா ரொம்ப ஃபேமஸான வந்து என்னன்னா 2 இது நீங்க சொல்லியிருக்காங்க. ஒண்ணு பிரார்த்தனா சமாஜ் சொல்லுவாங்க. இதை யாரு கிரியேட் பண்ணா ஆத்துராம் வந்து பந்துராம் சொல்லுவார், இவர் பாம்பேல கிரியேட் பண்ணிருப்பார் சரிங்களா. இன்னொன்னு சத்திய சோதக் சமாஜ்னு சொல்லுவாங்க, ஜோதிரா பூலே வந்து கிரியேட் பண்ணிருப்பார். இது மகாராஷ்டிரா. இதுதான் 2 ஃபேமஸான வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ரிஃபார்ம் மூவ்மெண்ட். சரி, அது இல்லாம இங்க பிரம்ம சமாஜ் சொல்லியிருக்காங்களே, பிரம்ம சமாஜ் கிரியேட்டட் பை வந்து ஃபவுண்டட் பை ராஜாராம் மோகன், ரொம்ப ஃபேமஸான வந்து இருக்கும் சார். சதி அபாலிஷன்லாம் இவர் ரிலேட்டடா நம்ம படிப்போம் சரிங்களா. இது எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பேன்னா கல்கத்தால ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அகைன் வந்து ராமகிருஷ்ணா மிஷன் இருக்குல்ல, இது சுவாமி விவேகானந்தர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு எங்கன்னா கல்கத்தால தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த ஆரிய சமாஜ் இருக்கு பாத்தீங்களா, இது தயானந்த சரஸ்வதி வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இதுலதான் ஒரு ஃபேமஸான வந்து ஸ்லோகன் கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது எங்கன்னா பஞ்சாப் சரிங்களா. அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது பிரம்ம சமாஜ் வராது, ராமகிருஷ்ணா மிஷன் வராது, ஆரிய சமாஜ் வராது. அது இல்ல அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு தானே பிரம்மஹன்சா வந்து என்ன மந்தாலி. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிரா வந்து என்ன அப்படின்னா பூனா, சாத்தாரா அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இவங்களோட ஒர்க் வந்து என்ன பிராமணிக்கல் ஆர்த்தடாக்சி, அதே வந்து இந்துயிசத்தை ரிஃபார்ம் பண்றதுக்கான இதெல்லாம் எடுத்துருப்பாங்க சரிங்களா. அப்ப கரெக்டான ஆன்சர் இந்த வேல வந்து சால்வ் பண்ணணும்னு சொல்றேன். எப்படி டக்குன்னு வந்து ஆன்சரை தேர்வு பண்ண நம்ம எலிமினேஷன் வந்து என்ன 3 எலிமினேட் பண்றோம், மிச்சம் இருக்கிறது வந்து அதை தானே இருக்கும். ஸோ அந்த வேலை சால்வ் பண்ணா ஈஸியா போட்டுறோம் சரிங்களா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 24th கொஸ்டின் என்னன்னா இன் 1784 who discovered the composition of water through his experiment with வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன். அகைன் சயின்டிஸ்ட் வந்து ரிலேட்டடாக கொஸ்டின் இருக்கு. இதுவுமே நான் வந்து தெரிஞ்சதுன்னா ஓகே, தெரியல ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணுவீங்க. ஏன்னா நம்மளோட எவ்வளவு சயின்டிஸ்ட் இருக்காங்க, எல்லா பேரையும் நான் வச்சுக்க முடியாது. இப்போ ஹென்ரி வந்து ஹேவன்டிஷ், இவர் தான் வந்து என்ன அப்படின்னா
ஃபர்ஸ்ட் டைம் அதாவது வந்து என்னன்னா இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல அதுக்கான இதையே வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. இவர் என்ன சொன்னா ஹைட்ரஜன் வாஸ் டிஸ்கவர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஹைட்ரஜன் டிஸ்கவர்ட் பை வந்து என்ன ஹென்ரி கேவன்டிஷ் when he was வந்து எக்ஸ்பெரிமெண்டிங் வித் வந்து ஆசிட் அண்ட் வந்து என்ன மெட்டல் ரியாக்டிங் சரிங்களா. he called the substance அதாவது நம்ம ஹைட்ரஜன் இவர் என்ன சொல்லியிருப்பாரு inflammable ஏர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு which later got the name of வந்து என்னன்னா ஹைட்ரஜன் சரிங்களா. இது வந்து தெரிஞ்சுக்கங்க இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லி ஓகேவா. ஓகே கடைசி கொஸ்டின் நம்மளோட 25th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அண்டர் விச் ஸ்ட்ராட்டால வந்து என்ன டு ட்ரீ வந்து என்ன ஃபால்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ட்ரீ வந்து ஃபால் ஆகுறது எந்த இதுல வந்து ஒரு மரத்தை வெட்டுறீங்கன்னா எந்த இடத்துல வந்து என்ன ஃபால் ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரீயோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு பிளேஸுக்கும் ஒரு நேம் இருக்கு தெரியுங்களா. இப்ப இது தெரியுமில மேல இது சொல்லியிருக்கேன் கேனபி வந்து மேல அதாவது இந்த இதுதான் வந்து பாட்டுனா கேனபின்னு சொல்லுவாங்க. அப்படியே வந்து செகண்ட் இருக்குல்ல ஸோ இதுல வந்து என்ன லோ ட்ரீயோட லேயர் அதே மாதிரி ஷப் லேயர் அதே மாதிரி வந்து என்ன ஹெர்பாசியஸ் லேயர் அதே மாதிரி வந்து ரைசோஸ்பியர் சொல்லுவாங்க சாயிலோட சர்ஃபேஸ் வெர்டிக்கல் லேயர். ஸோ இதான் வந்து என்னன்னா வெர்டிக்கல் லேயர் ஓகேங்களா. ஸோ இந்த வெர்டிக்கல் லேயர் இருக்குல்ல இந்த வெர்டிக்கல் லேயர்ல எந்த லேயர்ல வந்து நம்ம வெட்டணும் அப்படின்னு பார்த்தா ட்ரீ ஃபாலோ ஆகும்னா நம்ம கண்டிப்பா அதாவது இந்த அப்பர்ல தான் வெட்டணும் சரிங்களா. அதாவது டாப் வெர்டிக்கல். ஸோ இந்த டாப் வெர்டிக்கல வந்து என்னன்னா வெட்டணும் அப்படின்னா மரம் வந்து என்ன சாயும்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஜஸ்ட் வந்து என்ன கான்செப்ட் ஓகேங்களா. உங்களுக்கு தெரியலனாலும் ஜஸ்ட் ஒரி பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா எல்லா கொஸ்டினும் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. ஈவன் எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ண அவசியம் தேவையில்லை சரிங்களா. நம்மளுக்கு தேவையானது நீங்க 30 to 35 கொஸ்டின் வந்து என்னன்னா நீங்க ஜிகே கரெக்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க மோர் தென் எனஃப் டு வந்து என்ன கிளியர் த வந்து கட் ஆஃப் ஆஃப் எஸ்எஸ்சி வந்து சிஏபிஎஃப் எஸ்ஐ சரிங்களா. இப்ப நம்ம 25 கொஸ்டின் படிச்சோம் பாத்தீங்களா. இந்த 25 கொஸ்டின் ஜஸ்ட் நம்ம படிச்சுட்டே போனோம்னா ஒரு யூஸும் கிடையாதுல. நான் 2024 எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து என்ன சம்மரி ஆர் வந்து எந்த ஏரியால எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்கான்னு தெரிஞ்சிருந்தாதான் என்னோட ப்ரிப்பரேஷன் அது அளவுக்கு நம்ம பார்க்க முடியும் சரிங்களா. அதோட கீ நோட்ஸ் நான் கொடுத்திருக்கேன். அதாவது சயின்ஸ்ல இருந்து பாருங்களேன் நம்மளுக்கு எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் கேட்டிருந்தாங்க எஸ்ஐ யூனிட் கேட்டிருந்தாங்க எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ப்ரையோபைட் கேமட்ஸ் பத்தி கேட்டிருந்தாங்க ஹென்ரி வந்து ஹேவன்டிஷ் அதே மாதிரி வந்து ட்ரீயோட ஸ்டாட்டா சரிங்களா. இது எல்லாம் வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகேவா. அதே மாதிரி கரண்ட் அஃபேர் பாருங்க 4 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஒன்னு வந்து என்னன்னா பிரேசிலோட பீச் பத்தி கேட்டிருந்தாங்க இன்னொன்னு புக்கை பத்தி கேட்டாங்க இன்னொன்னுமே புக் தான் சல்மான் ருஷ்டி பத்தி கேட்டிருந்தாங்க பைப்லைன் ப்ராஜெக்ட் பத்தி ஒன்று கேட்டிருந்தாங்க சரியா. இந்த 4 கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கொஸ்டின் நீங்க வந்து ட்ரை பண்ற மாதிரி இருந்திருக்கும். சென்சஸ் அதாவது ஜியோகிராஃபியை பொறுத்தளவுக்கு 3 கொஸ்டின் வந்து கேட்டாங்க அதுல 2 கொஸ்டின் வந்து என்ன சென்சஸ் 2011 வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் 25 கொஸ்டின்ல சென்சஸ்ல கேட்கறனால உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்ப என்ன இருக்குன்னா சென்சஸ்ல வச்சீங்க அப்படின்னா 2024 கொஸ்டின் கேட்டா ஈஸியா நம்மளால இது பண்ண முடியும். சோ இந்த வேதா ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது ஒரு யூஸ்ஃபுல்லே இதுதான் சரிங்களா. என்ன ஏரியால இருந்து கொஸ்டின் வரும் தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்மளால வந்து ப்ரிப்பரேஷன் வந்து என்னன்னா ஒரு ஃபனல் மாதிரி குறைச்சிக்கிட்டே போயிடலாம் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல 3 கொஸ்டின் கேட்டிருந்தேன். மணிப்பூர் டான்ஸ்ல இருந்து பண்டித் ரவிசங்கர் பத்தி கேட்டிருந்தேன். இது வந்து என்ன கஜிரா இங்க பாருங்களேன் நான் எஸ்எஸ்சில சொன்ன மாதிரி தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ 3 ஏரியா கேட்டாங்களே ஒன்னு வந்து என்னன்னா டான்ஸ் ஆர் வந்து என்ன ஃபெஸ்டிவல் வந்து கேட்பாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல இருந்து வந்து கேட்பாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி என்ன அப்படின்னா மியூசிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கேட்பாங்க சொன்னேன். இந்த கொஸ்டின் அதிலே கேட்டாங்க பாருங்க. மணிப்பூர் டான்ஸ் கேட்டாங்க ஃபெஸ்டிவல் கேட்டாங்க பண்டித் ரவிசங்கர் வந்து என்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சித்தார் ரிலேட்டடா வரும் சரிங்களா. பாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ஆர்டிகல் 34 சிட்டிசன்ஷிப் ஈவன் வந்து என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ள தான் வந்து என்ன சுத்திட்டே இருக்காங்க. ஈஸியஸ்ட் வந்து என்ன ஆன்சர் இன் பாலிட்டி சரிங்களா. ஸோ எக்கானமி பொறுத்தல 2 கொஸ்டின் டிரான்ஸ்போர்ட் அண்ட் மைக்ரோ ஃபைனான்ஸ் இதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு கொஸ்டின் நல்லாவே ட்ரை பண்ணும் இன்னொரு கொஸ்டின் தெரிஞ்சிருந்தா ஆன்சர் பண்ணும். ஏன்னா இது வந்து என்ன இண்டிபெண்டன்ஸ் டைம் வந்து கேட்டிருந்தாங்க. ஹிஸ்டரியை பொறுத்தவரைக்கும் வந்து ட்ரை பேட்ரியாட் வந்து ஸ்ட்ரகிள் கேட்டிருந்தாங்க. ஆஃப் மௌரியன் ரூல் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஃபவுண்டர் அதே மாதிரி வந்து என்னன்னா பிரம்மஹன்சா வந்து மந்தாலி. இந்த 2 கொஸ்டினுமே என்ன அப்படின்னா மாடர்ன் இந்தியால இருந்து வந்து கேட்டிருந்தாங்க. இந்த 2 கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மௌரியன் அதாவது என்னன்னா மெடிவல் டைமோட வந்து என்ன பீரியட்ல இருந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா. சோ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியால வந்து எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அதுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு கொஸ்டின் வந்து சொல்ல இப்ப நீங்க மாடர்ன் ஏரியா சொல்றேன்னா ஓகே இப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டி கேட்கறாங்க அப்படின்னா அந்த ஏரியால இருக்கலாம் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. எக்கானமில டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா அது ரிலேட்டடா இருக்கு. பாலிட்டியை பொறுத்தவரைக்கும் சிட்டிசன்ஷிப் எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னா நம்ம சிட்டிசன்ஷிப்ல நல்லா வந்து என்னன்னா தெளிவா வந்து என்னன்னா பாத்துக்கணும்னு சொல்றது. அதே மாதிரி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து என்னன்னா ஃபெஸ்டிவல் ரீஜன் அது ரிலேட்டட் பாக்குறது ஜியோகிராஃபில சென்சஸ் ரிலேட்டட் பாக்குறது கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணி நிறைய இருக்குல்ல நேஷனல் இன்டர்நேஷனல் இந்த மாதிரி வந்து டிஃபென்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு நீங்க கொடுக்கணும்னா புக்ஸ் ரிலேட்டடா ஏதாவது வந்திருக்கு இல்ல வந்து என்னன்னா ஏதாவது ஃபெஸ்டிவல் ரிலேட்டா வந்திருக்கு அப்படின்னா அது ரிலேட்டட் உங்களோட ப்ரிப்பரேஷன் மைண்ட் சரிங்களா. எல்லாமே வந்து என்னன்னா 2022 ஒரு டேக் வச்சுங்களா. ஸோ